கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நம் செய்திக்கு நேராக கடந்து போவோம். இன்னைக்கு சாட்சி தான் அதிகமாக சொல்ல போகிறேன். இடையில கர்த்தருடைய வசனத்தையும் நம்ம வச்சு பேசுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 19வது வார்த்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 19வது வார்த்தை. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கண்களை நாம் சொல்லிட்டோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் படைத்த எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளை காணும்படியாக என் தேவாதி தேவன் கொண்ட மேலான கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவரை எங்களுக்கு சிறு கூட்டமாக கூட்டு சேர்த்துக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை இப்பொழுது கூட இந்த வார்த்தையின் மூலமாக நீ எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ பேசுங்கப்பா. ஆரம்ப முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வதை செபிக்கிறோம். ஆண்டவரை இந்த நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக நான் அதிகமாக செபிக்கிறப்பா. இந்த நாள் ஆண்டவரை வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலையை ஆசீர்வதிச்சு கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பை ஆசீர்வதிச்சு கொடுங்க. ஆண்டவரை பலவீனத்தோடு வந்திருப்பார்களான இப்பொழுதே ஆண்டவரை அவர் பலவீனமெல்லாம் முற்றிலும் இயேசுவின் நாமத்தில் மாறுபடியாக நான் சொல்லிக்கிறப்பா. ஆண்டவர் இந்த ஆராதனை முடிவில் எல்லாரும் நல்ல ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து போவார். என் தேவன் உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறப்பா. ஆண்டவரை நீதியான வேலை உண்டாக்க ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துங்க. துதிக்கிற மகிழ்ச்சியெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மறுபடியும் கூட வசனத்தை வாசிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாகவும். அப்ப இந்த வசனத்துல கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் கட்டுண்டவர்கள். இந்த கட்டுண்டவர்கள்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று நம்ம பிசாசு குடியில் இருந்திருப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒவ்வொரு கட்டுகள் இருந்திருப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி சிறைச்சாலைகள் இருந்திருப்போம், அது ஒரு கட்டுண்டவர்கள் தான். கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி வேற சொல்றது. இந்த வசனத்தின் படி பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்குது. நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொலைக்கு நியமிக்கப்பட்டு ஒரு கட்டுண்டவனாக தான் நான் இருந்தேன். பிசாசின் பிடியில் பயங்கரமான பிசாசின் பிடியில் இருந்தவனா, கொலைக்கு நியமிக்கப்பட்டவன். என் கூட இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே வெட்டியே கொண்டுட்டாங்க எல்லாத்தையும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னோட சிறு வயசுல எனக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும். அந்த 14 வயசு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை பிரகாரம் கேட்டு தான் நான் வளர்ந்துருந்தேன். எனக்கு இங்கேருந்து நம்ம வீடு இருக்குது இல்லைங்களா, சாம்பல் பாஸ்கோடைய பழைய சபை இருக்குது இல்லையா, அந்த அளவுக்கு கூட எனக்கு போகிறதுக்கு வழி தெரியாது. அப்படி தான் நான் ஒரு 13 வயசு மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு 13 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து குடி வராங்க. அவங்க வெளியூர் வந்து குடி வராங்க. ஆனால் அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கெட்ட வழக்கமே இருக்குது. துன்மார்க்கனால துன்மார்க்கம், பெரிய துன்மார்க்கம். அவங்க கூட போய் நான் அந்த பசங்க கூட போய் நான் சேர்ந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட அப்படியே என்னென்ன அவங்ககிட்ட கெட்ட பழக்கம் இருக்குதோ அதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தான். எனக்கு சின்ன வயசுல வந்து நம்ம யாரும் எது சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஏன்னா இளமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயசுலேருந்து 17 வயசு மட்டும் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து எப்போவுமே சொல்கிறோம், இந்த இளமை வயசுல வந்து நம்ம தடுமாறிட்டோம், ஏதாவது பிரச்சனைகள் சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து நீங்கள் மீண்டு வரதுன்னா ரொம்ப கஷ்டம். நான் மீண்டு வந்திருக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு தான். நான் இயேசு மட்டும் நான் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததுனாலோ இல்லை அவரை பற்றி எனக்கு தெரியாமல் இருந்துச்சுனாலோ இன்னைக்கெல்லாம் நான் உயிரோடு இருந்திருக்க சான்ஸே கிடையாது. இந்த 13 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா நான் என் கூட சேர்ந்த பையன் எனக்கு வந்து போதை பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தான். ஃபஸ்ட்டு இந்த பீடி சிகரெட் குடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பழக்கங்கள் இருந்து அவர் பெரிய ஒரு குடிகாரனாக நான் மாறிட்டேன். ஒரு 13 வயசுக்கு அந்த போதை பழக்க வழக்கங்கள் அடிமையாக இருக்கு. என்னென்ன போதை இருக்குதோ அது எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா போதை பழக்கத்துக்கு மீண்டு வர முடியல. 13 வயசுல ஆரம்பிச்சது.
அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதை பழக்கத்திலேயே அடிமையாக இருக்கு. எல்லாம் அந்த எனக்கு இந்த குடும்பத்தை பற்றின நினைப்போம், நம்ம அம்மா அப்பாவை பற்றின நினைப்போம், எங்கள் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி எல்லாம் நானும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின நினைப்புகள்லாம் எனக்கு வரதே கிடையாது. எப்போ நம்ம போவோம், அந்த பசங்களை பார்ப்போம், அவங்க கூட சேர்ந்து சுற்றுவோம், நல்லா ஜாலியாக ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, எங்கெங்கேயோ போகிறது, இந்த மாதிரி அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரவுடி பசங்கள்லாம் இருக்கிற இடம். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு இடம் இருக்குது கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் மோசமான இடம். புளியகுளம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த புளியகுளம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லா ரவுடிஸ்ன்னு இருக்கிற ஏரியா தான். சாராயம் விற்கிறவங்க, கஞ்சா விற்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான மக்கள் வாழ்கிற இடத்துல தான் நான் இருந்தேன். அதுக்கு பக்கத்தில் நான் இருந்தேன். அங்கே இருக்கிற பசங்களோட எனக்கு பழக்கமாச்சு. அந்த பசங்களோட பழக்கமாக என்னாச்சுன்னா எனக்கு அவனுக்கூட சேர்ந்து அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் செஞ்சு நானும் என் மனசுக்குள்ள அது ஒரு 14 வயசு 15 வயசு ஆகும்போது எனக்கு ஒரு பெரிய ரவுடிஸாக மாறிடும் நம்மளும் அப்படின்னு சொல்லி என்னோட மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. எங்கள் அம்மா ஒரு மலையாளிஸ், அவங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது நம்ம தமிழ்நாடு பற்றியெல்லாம், கோயம்புத்தூர் பற்றியெல்லாம். அந்த மாதிரியான ஒரு குடும்பத்திலிருந்து நான் அப்படியே கொஞ்சம் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ கெட்டவனாக இருந்தோம் அதுக்கு ஆப்போசிட். எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லவர், மக்களுக்காக அந்த வாழ்ந்துட்டு இருந்தவர், நல்லது செய்வார், இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நல்லா செய்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி குடும்பத்தில். ஆனால் நான் ஒருத்தர் மட்டும் இப்படி மாறிட்டேன். எதுனாலைன்னா போதை பழக்க வழக்கினாலும் தவறான பழக்க வழக்கினாலையும் தவறான நட்புனாலையும் தான் மாறி எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட சேர்ந்து ஒரு பிரச்சனைக்கு என்னை கூப்பிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து 2 ஃப்ரெண்டுகளுக்குள்ள பிரச்சனை. ஒருத்தர் பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்கல. அந்த பணம் கொடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் பணம் வாங்கினவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க கொடுக்க முடியாத மூலம் பண்ணுறதுனால பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அவங்க வந்து எங்களை வந்து பார்த்துட்டு எனக்கு பணம் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா அவனை வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி அப்போவே வந்து என் கூட இருக்கிற பசங்களுக்கு பணத்தை கொடுத்து 5000 ரூபா பக்கம் கொடுத்து அவனை அடிக்கிறதுக்காக எங்களை கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போகிறோம். நாங்கள் போகிற இடத்த பிளான் பண்ணி நிற்கிறோம், இந்த இடத்துல அவன் எப்படி வருவான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவன் வரான். நாங்கள் வந்து ஒரு 5 பேர் போகிறோம். நாங்கள் போய் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நாங்கள் யாரை போய் அடிக்கணும்னு போகிறோமோ அவங்க வராங்க. அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டோம். அடிக்கும்போது அந்த வழியில் போலீஸ் வந்து சும்மா வந்துட்டு இருந்துச்சு. எங்கள் ஊரில் இருந்தவங்களாம் ஓடிட்டாங்க. எனக்கு நான் இப்போ சின்ன பையன், எங்கள் ஊரில் இருந்தவங்களாம் 25 வயசு அந்த ரேஞ்சில் இருந்தவங்க. நான் ஒருத்தனும் இன்னொரு பையன் மட்டும் மாட்டிட்டோம். மாட்டினா நாங்கள் அடித்தது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கத்தியில் வெட்டிட்டாங்க. வெட்டினா அவன் தலையில் முதுகில் எல்லாம் காயமாயிடுச்சு. ஒரு பெரிய கேஸ் ஆகி ஒரு கொலை முயற்சி கேஸ் போட்டாங்க. போட்டு பார்த்துட்டு என்னை ஃபஸ்ட்டு சிறைச்சாலையில் ரொம்ப அடைச்சிட்டாங்க. நான் அங்கே போயிட்டு எனக்கு அங்கே எல்லாம் சிறைச்சாலையில் போனால் நம்ம திருந்துற இடம்னு நினைக்கிறோம். அதை விட மோசமான இடம் சிறைச்சாலை எல்லாம் பார்த்துட்டு எங்கள் கோயம்புத்தூர் இருக்க பெரிய பெரிய கிரிமினல்ஸு, ரவுடிஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இடம் தான் கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலை. பார்த்தீங்கன்னா அங்கே போய் நான் சேர்ந்தேன்னா அவங்க கூடலாம் எனக்கு பழக்கமாயிடுச்சு. இந்த கோயம்புத்தூர் இருக்க பெரிய பெரிய ரவுடிஸ் அவங்க கூடலாம் இருந்து ஒரு 15 நாள் பக்கம் அந்த சிறைச்சாலையில் இருந்தேன். இருக்கும்போது எனக்கு என்னன்னா நானும் இந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த ரவுடிஸ் மூலம் கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டேன். ஜாமீனில் வெளியில் வந்தேன். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நானாகவே எனக்குன்னு வந்து நான் ஒரு டீம் உருவாக்கிட்டேன். எனக்குன்னு என் கூட இருக்கிற பசங்க, எங்கள் வீட்டுக்கு இருக்கிற பசங்களை எல்லாம் வந்து நான் ஒரு இது பண்ணி நான் ஒரு தனி கேங் மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பித்து இது அப்படியே வருஷங்கள் போக 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 வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறது, எல்லாத்தையும் காசு கொடுப்பாங்க அதுக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இது மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த புளியகுளத்தில் கணேசபுரம் ஒரு ஏரியா இருக்கும், அங்கே தான் நான் இருப்பேன். அந்த இடத்துல வந்து எங்களை வந்து பார்க்க வருவாங்க. என்னென்ன அவங்களுக்கு வந்து பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நான் போய் இறங்கி பண்ணுறது. இப்படியே நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கோயம்புத்தூர்லாம் நான் இருக்கிற ஏரியாவில் வந்து என் பேர் அப்படியே ரிமார்க் ஆகிட்டே வருது. ஒரு ரவுடி லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து நான் வந்து ஒரு எங்கள் அப்பா எதாக இருந்தாலும் என்னை வந்து பிரச்சனை இருந்தாலும் என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு அதனால வந்து போலீஸ்னால பயம் இல்லாமல் போயிடுச்சு, யாரு மேலே பயம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது மப்பு போதை, எனி டைம் போதையிலே இருக்கிறங்காட்டி அந்த யாரை பற்றி எதை பற்றியும் யோசிக்கக்கூடியது அந்த தன்மையே வராது. ஏன்னா நம்ம மூளை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போதைக்கு அடிமையாகிடுச்சு. அது எப்படி நம்ம எதை பற்றியுமே யோசிக்கவே முடியாது. இப்படியே காலங்கள் போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் என் கூட இருந்த பசங்க நான் வந்து அப்படியே கொஞ்சம் எனக்கு ஏஜ் ஆக நான் அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே ஒவ்வொரு ஊராக பழக ஆரம்பித்தேன். மதுரை, திருச்சி, ஈரோடு இந்த மாதிரி எல்லாம் அங்கே இருக்கிற ரவுடிஸ் கூடலாம் எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு.
பழக்கம் ஏற்பட்டு நான் எப்படியாச்சும் பெரிய ஆளாகணும், தமிழ்நாட்டில் பெரிய ரவுடிஸ் ஆகணும், நம்ம யாருமே எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இதாகி நான் என்ன ஆகிட்டுனா, எனக்கு வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கூட நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கூட 150 பசங்க இருந்தாங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான், எல்லாமே 25 வயசுக்குள்ள தான். அந்த மாதிரி ஒரு பெரிய டீமை உருவாக்கி இப்போ வந்து அந்த மாதிரி நாங்களும் போய் ஒரு ரவுடிசம் பண்ண ஆரம்பித்தோம். எங்களுக்கு அதுக்கு மேலும் பயங்கர சப்போர்ட் ஆயிடுச்சு. ஸ்டேஷன்லாம் வந்து எங்களை எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ஏரியாவுக்குள்ள அப்படியே பக்கத்து ஏரியா இந்த மாதிரி ஒரு 10-15 ஏரியாவுக்குள்ளெல்லாம் இருக்கிற பசங்கள்லாம் எங்களோட வந்து சேர்ந்தாங்க. ஏன்னா வந்து எதா இருந்தாலும் பிரச்சனை எதா இருந்தாலும் நாங்கள் இறங்கி அவங்களுக்காக செய்வோம். காசு பணத்துக்காக கேட்கறதுலாம் அடுத்தது. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா எதா இருந்தாலும் நாங்கள் இறங்கி செய்வோம். பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட பழக்க வழக்கம் எனக்கு வந்து உண்மையாலுமே ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட எனக்கு வழியே தெரியாது வீட்டில் இருந்து. ஏன்னா எல்லாருமே வந்து எங்கள் அம்மா பின்னாடியே போயிட்டு வந்துட்டு இப்போ சின்ன 13 வயசு மட்டும். அப்போ எல்லாருமே என்னை சத்தம் போடுவாங்க, எந்த குட்டி போட்ட போன மாதிரி அம்மா பின்னாடியே போயிட்டு வந்துட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தோம்னா ஒரு தவறான ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு தவறான பழக்க வழக்கம் ஒரே ஒருத்தர் அப்படியே என் லைஃபே மாறிச்சு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி தான். நீங்களும் நானும் வந்து இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டோம். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் வந்து நல்ல நண்பர்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அது ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறீங்க இல்லையா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஒரு நட்பு இருந்து ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளோடு நீங்கள் எந்த அளவுக்கு பழக்க வழக்கம் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் வந்து நல்லா இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் வந்து என்ன நமக்குன்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். நம்ம பழைய வாழ்க்கை வேறு. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க அல்லது புதுசாக ஆலயத்துக்குள்ள வந்திருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, என்னன்னா நம்ம பழக்க வழக்கம் யாரோட இருக்குதுன்னு சொல்லி நம்ம நிச்சயமாக பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. நம்ம நல்லவங்களா இருக்கலாம்ல. நம்ம வந்து அவங்களோட வழிக்கு போகக்கூடாது. ரட்சிக்கப்படாதவங்களோட வழிக்கு நீங்கள் போகவே கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க நீங்கள் வந்து அவங்கள உங்கள் வழிக்கு நீங்கள் கூப்பிட்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்லை காலேஜாக இருக்கலாம், இல்லை வேற எங்கேயாச்சும் இருக்கலாம். ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க 2 பேரும் 3 பேரும் இருப்புன்னு வச்சுக்குவோம். ரட்சிக்கப்படாதவங்க 40 பேர் 50 பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய பார்த்து அவங்களுடைய உடைகள், அவங்களுடைய ஆடம்பரம், அவங்களுடைய அப்படி அவங்கள மாதிரியே நம்ம போகக்கூடாது. அவங்கள வந்து நம்ம வழிக்கு கூப்பிட்டு வரணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போகவே கூடாது, சேரக்கூடாதுன்னு சொல்லலை. சேருங்க, பேசுங்க, அவங்க வீட்டுக்கு போங்க, சாப்பிடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. என்ன தெரியுமா, அவங்களுடைய கெட்ட பழக்க வழக்கம் நமக்கு அது என்னென்ன சொல்ல வருதோ அது உங்களுக்கே தெரியும். அதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு கிறிஸ்துவ பொண்ணு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நல்லா அவங்க குடும்பமும் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அது இப்போ வயசு பொண்ணு வந்து ஒரு 21, 20 தான் இருக்கும். நல்லா சர்ச்சில் வந்து ஒரு முக்கியமான இது இருக்குது. அந்த பொண்ணு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது, அங்கே வந்து ரசிக்கப்படாத ஒரு பையன் கூட பழக்கமாகுது. பழக்கமாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடமெல்லாம் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. அதே அந்த பிள்ளை வந்து அவங்களோட கல்யாணம் பண்ணிடுச்சு. அப்போ அந்த சர்ச்சிலையும் சரி, அங்கே இருக்கிற அவங்க குடும்பத்திலையும் சரி, எவ்வளோ ஒரு கெட்ட பேர் வந்துருக்குன்னு வச்சு பாருங்க. அதை விட நம்ம உண்டாக்குன ஆண்டவருக்கு எவ்வளோ கெட்ட பேர் நம்ம வாங்கி தரோன்னு பாருங்க. என்னன்னா ஒரு சின்ன இது, அந்த ஒரு தடுமாற்றம், அந்த ஏஜ் அப்படி தான் இருக்கும். அந்த ஏஜில் நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ லைஃப் லாங் நீங்கள் எத்தனை வயசானாலும் உங்களை வந்து பிசாசு தொடவே முடியாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா இன்னைக்கு நடக்கிற காரியத்திற்கு எல்லாமே பிசாசையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. சிலது வந்து நம்ம தான் செய்யணும். நம்ம செஞ்சுட்டு வந்து சாத்தான் மேலே பழியை போடுறோம். நமக்கு நல்ல அறிவு இருக்குது, இல்லை இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த அறிவை நம்ம கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். நம்ம எல்லாமே நம்ம செஞ்சுட்டு கேட்ட சாத்தான் பண்ணிட்டோம், பிசாசு பண்ணிட்டோம், அவனை நம்ம அடிக்கடி இழுக்கவே கூடாது. நீங்கள் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்து வச்சுங்களேன், உங்கள் பக்கத்தில் சாத்தான் வரவே வராது. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்களா, உங்கள் பக்கத்தில் வரவே வராது. சாத்தான் வரும், குறிப்பிட்ட டைம் தான். அவனுக்கே தெரிஞ்சிடும், ஐயோ இப்போ இந்த பிள்ளை பையனை தொட முடியாதுன்ட்டு ஓடிடுவோம். ஏன்னா அதுக்கு நீங்கள் வந்து அனலாக இருக்கும். இப்போ சொன்னாங்களே சகோதரிகள் சொன்னாங்க, ஜெபத்தை பற்றி சொன்னாங்க. பார்த்தீங்களா, ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜெபிக்க 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 உங்களுக்கு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து அனலாக இருக்கும். உங்களை வந்து யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி நான் வேதத்துல இருந்து ஒருத்தர் எடுத்து சொல்லிட்டேன். ஆதியாகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் வாசிங்க.
அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவனை கொண்டு போய் அவனுடைய சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். லேயா யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏமியனாக ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டிக் கொடுத்தார். லேயா யாக்கோபுக்கு என்ன ஆகுறாங்க? நம்ம 12 பசங்களை பற்றி தான் தெரிஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு பெண்ணு இருந்திருக்கு பாருங்களா. லேயாவுக்கு யாக்கோபுக்கு ஒரு பெண்ணு இருந்திருக்காங்க, தீனா இல்லைங்களா? அந்த தேசத்து பெண்கள், அந்த தேசம் அப்படிங்கிறது மட்டும் நீங்க டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது நீங்க வீட்டில் போய் நீங்க படிக்கிறத படிச்சு பாருங்க. அந்த தேசங்கள் தேவனை அறியாத ஜனங்கள் வாழ்ந்த இடம். புரிஞ்சுங்களா? தேவனை அறியாத ஜனங்கள் வாழ்ந்த இடம். இந்த கானானியர்கள் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரியான இருந்த ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருந்த இடம். அந்த இடத்துல அங்க இருக்கிற பெண்களை போய் பார்க்கறதுக்கு இவங்களுக்கு என்ன அவசியம்? இவங்க ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லைங்களா? எல்லாருமே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த தேசத்தை பெண்ணை பார்க்க போறாங்க. அப்போ என்ன பண்றாங்க? அங்க இருக்கிற ராஜா பிரபுக்களெல்லாம் போட்டு தூக்கிட்டு போய் அந்த அம்மாவை நாசம் பண்ணிட்டாங்க இல்லையா? இவங்க ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவங்க பாருங்க, ஒரே ஒரு செகண்ட் தான் அங்கே போகணும், அவங்க போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இவங்க போறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அதோட அந்த பிரச்சனை முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யோசுவாவின் காலத்துல பெண்களுக்கும் பங்கிட்டு கொடுத்துருக்குறாங்க தேசத்தை. இந்த அம்மா இந்த தீனாள் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கரெக்டா இருந்ததுன்னா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 12 கோத்திரம் 13 கோத்திரமா கூட மாறி இருக்கும். எல்லாமே மாறி இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ 12 நம்ம வேதத்தில் 12 ரொம்ப முக்கியமா இருக்கும். அது 13 கூட வந்திருக்கலாம். ஏன்னா இவங்க ஒரு சின்ன தப்பு, போகக்கூடாத இடத்துக்கு போனாங்கன்னா கோத்திரத்தோட பேர் வராமல் கூட போயிடுச்சு பார்த்தீங்கன்னா. அதுதான் நம்மளுக்கு அப்படித்தான். போகக்கூடாத இடத்துக்கு போனோம்னா நம்மளும் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய இடங்கள், நம்மளுடைய சேர்க்கைகள், நம்ம நடவடிக்கைகள் இதை காட்டிலும் நீங்க யார் கூட இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஆன்மீகவாதி சொல்றாரு, நீ யார் என்பதை நண்பனை வைத்து கண்டுபிடிக்கலாம் சொல்லி சொல்றாரு இல்லையா? ஒரு இந்து ஆன்மீகவாதி விவேகானந்தர் சொல்றாரு இல்லையா? அப்ப பாருங்க, அவரே அதை பத்தி சொல்லும் பொழுது நீங்களும் நானும் எவ்வளவா யோசிக்கணும்னு பாருங்க. இது ரொம்ப முக்கியங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் கெடுக்கணும். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க, ஒரு செகண்ட்ல ஏமாந்துருவீங்க தெரியுமா? ஒரே ஒரு செகண்ட், ஒரு நாள்ல ஏமாந்துருவாங்க. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகத்துல யாத்திரா புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல 28வது வசனம் வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குழந்தைகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ திருப்தியடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். அந்த தேசம் பாழாகாமல் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஏத்தியர்கள் ஆண்டவருக்கு விரோதமானவங்க இல்லையா? ஆண்டவருக்கு விரோதமானவங்க இவங்க போய் பார்க்க போறாங்க. இன்னொரு வசனம் வாசிங்க. ஆதியாகம புஸ்தகத்துல 34ஆம் அதிகாரத்துல 25-26 வசனம் வாசிங்க. மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோன்பு எடுத்துக் கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவியனும் இவ்விரண்டு பேரும் தங்கள் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஏமோரையும் அவர் குமாரன் சீகேமையும் கட்டீர்க்கற்காலே கொன்று சீகேமின் வீட்டிலிருந்து தீனாளை அழைத்து கொண்டு போய் விட்டார்கள். பாத்தீங்களா? அந்த தீனால அந்த தப்பான வழியில் அவன் போகக்கூடாத இடத்துக்கு போனங்காட்டி கொலை செய்கிற அளவுக்கு வந்துச்சு பாருங்க. கொலையும் பண்ணிட்டாங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து. ஏன்னா நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான், அவன் போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல போனாங்க, எவ்வளோ ஒரு பிரச்சனைன்னு பாருங்க. ஆண்டவரை அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு இருக்கிறார், அந்த மக்களோட சேரக்கூடாதுன்னு இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு நீங்கள் அப்படித்தான். நம்ம ஒரு ஜனங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் சேருங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் சேருங்க. யாராக இருந்தாலும் சேரு. அவங்க ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், நம்ம பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்களா இருக்கலாம், வேற எந்த லாங்குவேஜில் இருக்கிறவங்களா இருந்தாலும் எல்லாத்துக்கும்
அவங்க ரொம்ப டீப் அப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லைங்க. நீங்க ரொம்ப டீப்பா ஏசப்பாவோட இருங்க, பைபிளை படிங்க, ஆண்டவரோட டீப்பா இருங்க. அதவே நமக்கு எதுவுமே தேவை. குடும்பத்தோட டீப்பா இருங்க. அம்மா அப்பாவுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க. புரிஞ்சுங்க. கணவனுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க. மனைவிக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க. அதை விட நமக்கு என்ன இருக்குது? நம்ம இங்க ஒரு சும்மா தான் இந்த பூமியில் நம்ம வாழ்ற வாழ்க்கை. உங்களுக்கு எனக்கு வாழ்க்கை பரலோகத்துல தான். அல்லேலூயா. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு எந்த பக்கம் ரொம்ப பயங்கரமா இருக்குதுங்க. நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 50 பாவிகளை நான் சந்திச்சுட்டேன். டெய்லியுமே அப்படிதான் அந்த மாதிரி ஏரியால தான் இருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களோட தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும் என்னென்ன பாவம் இன்னைக்கு இருக்கிற யூத்தில் என்ன செய்யறாங்க. இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்த்தாலே இப்படியெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவே முடியல. அப்பேற்பட்ட பாவங்களை நீங்க நடந்துட்டு. ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா வேதத்தில் எழுதி வச்சிருக்கு. இன்னைக்கு உலகம் சுத்தி சுழன்று இருக்குதுன்னா வேதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நடக்குது. நீங்க நல்லா வேதத்தை படிச்சுட்டு நீங்க நியூஸ் பாருங்க, நியூஸ் பேப்பர் எடுத்து வாசிச்சு பாருங்க, எல்லாம் கரெக்டா வரும். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வேதம் 100% உண்மை. வேதத்தை தவிர எல்லாம் பொய்யுங்க. பைபிள் 100% உண்மை. அதே மாதிரி கிறிஸ்துவ மதம்னு சொல்லியில பைபிள்ல எங்கேயுமே எழுத கிடையாது. புரியுதுங்களா? கிறிஸ்துவ மதம் அப்படின்னு சொல்லி எழுதவே கிடையாது. அதை நீங்க நல்லா படிங்க. நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். நம்ம ஏன்னா இன்னைக்கு நம்ம திடீர்னு ஒரு நிமிஷத்துல வழி மாறி போயிட்டோமோ அதோட தீர்வு விளைவுகளை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வரும், குடும்பத்துல எவ்வளவு ஒரு பாதிப்பு வரும், என்னென்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு பாருங்க. ஒரு லேடி தமிழ்நாட்டுக்குள்ள நடந்ததுதான். இப்போ போன வாரத்தில் நடந்தது. கணவரை விட்டு தனியா இருக்காங்க. வேற ஒரு தொடர்பாயிருச்சு. தொடர்பாய் 4 வயசு குழந்தைய கொண்டுச்சு. 4 வயசு குழந்தை கொண்டுச்சு. அப்ப எந்த அளவுக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க. குழந்தைன்னா அந்த குழந்தை நம்ம ஒரு சாதாரண ஒரு நாய்க்குட்டி ரோட்ல போய் அடிப்பட்டாலே நம்ம தூக்கி விடுவோம் இல்லைங்களா? ஏதாச்சும் சின்ன வாயிலாம் பிராணிகளாலும் நம்ம பாவக்கருத பார்க்கிறோம். ஆனா குழந்தைக்கு அளவுக்கு எப்படி அவ்வளவு நிறைய ஒன்று இந்த வாரத்தில் மட்டும் நியூஸ்ல பார்த்தது, பேப்பர்ல படிச்சதெல்லாம் பார்த்தோம்னா எப்படியோ போகுது. இதுக்கு காரணம் என்னன்னா அன்பு இல்லை. ஏன்னா வேதத்தில் எழுதியிருக்குது கடைசி நாட்களில் அன்பு தனிந்து போகுதுன்னு சொல்லி மத்தேயுல 26 எழுதியிருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. கடைசி காலம் நீங்களும் நான் இருக்கிறது கடைசி காலத்துல நம்ம நெருங்கிட்டு இருக்கிறது. கடைசி காலத்துல நீங்க எப்படி தப்பிச்சுக்கணும், எப்படி வாழணும்னு சொல்லி நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எல்லா டைமும் உங்களுக்கு போறது ஹாஸ்பிட்டல் எல்லா டைமும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. வாரத்தில் ஒரு நாள் தான் நீங்க வரீங்க. இந்த 6 நாள் நீங்க தான் உங்களை காப்பாற்றிக்கணும். நீங்க உங்களை காப்பாற்றிக்க முடியாது. நீங்க ஆண்டவரோடு இருந்தால் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அந்த வாலிப நாட்கள் ரொம்ப முக்கியம். நான் இப்படித்தான் சின்ன வயசுல எனக்கு தெரியாம நான் போய் ஒரு தவறான ஒரு நண்பர்களோடு சேர்ந்தேன். பார்த்தீங்கன்னா அதோட விளைவு ரொம்பவும் பெருசாயிருச்சு. நான் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாதோ அப்படி வாழ்ந்தவங்க. நான் அந்த மாதிரி வாழ்ந்தேன். என்னை கண்டாலே எங்க ஏரியால சாபமா விடுவாங்க. பொம்பளைகளாகட்டும் பிள்ளைக பசங்க எல்லாம் யாராவது அடிச்சு போடுவோம். நான் அந்த ஏரியாவுக்குள்ள வரேன்னா முன்னாடி நின்னாலே அடிச்சு போடுவோம். நான் நிற்கும்போது யாருமே வரமாட்டாங்க. அடிச்சாலும் சும்மா நான் அடிச்சுட்டு அதையெல்லாம் அடிச்சுட்டு அப்படியெல்லாம் போக மாட்டேன். அடிச்சு ரத்தமெல்லாம் மண்டையெல்லாம் உடச்சு அந்த மாதிரியான ஒரு வெறி ஒரு வெறி பிடிச்ச ஒரு மிருகத்தை போல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அது பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் இப்போ நான் யோசிக்கிறேன். அது காரணம் தவறான ஃப்ரெண்ட்ஷிப் தான். இந்த வேதத்தெல்லாம் படிக்கும் பொழுது எனக்கு அப்படியே அந்த யோசனை வருது. இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்திருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு நான் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல எனக்கு ஒரு 20 வயசு அந்த ரேஞ்சில் வந்துருச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் நிறைய பேர் எல்லாம் ரவுடிஸுன்னு தான். ரவுடிஸுங்க அரசியல்வாதிகள் இந்த மாதிரி கெட்ட நண்பர்களோட தான் எனக்கு பழக்க வழக்கம் இருந்துச்சு. இப்படி நான் பழக்க வழக்கம் இருக்கும் பொழுது ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா ஈரோட்டில் இருந்தா அப்படிங்கிறவர் இந்த குங்கு கராட்டெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் நடத்திட்டு இருந்தாரு. அவர் மாஸ்டர். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பசங்களோடலாம் சேர்ந்து ரவுடிஸாக மாறிட்டாரு. அவர் எனக்கு பழக்கமாகிறாரு. எனக்கு பழக்கமே அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூருக்கு அடிக்கடி எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நாங்கள் கோயம்புத்தூர் ஈரோட்டுக்கு போய் இந்த மாதிரி இது பண்ணுவோம். அப்போ ஒரு நாள் அவர் கூட இருக்கிற பசங்க அவர் என்ன பண்ணுறாங்கன்னா
மிளகாத்தூள் கண்ணில் போட்டு எல்லாம் ஒரு 13 பேர் சேர்ந்து அவர் பையனை வந்து அவன் சாகும் பொழுது அவனுக்கு ஒரு 21 வயசு தான் இருக்கும் டக்குன்னு வெட்டி கொடுத்தாங்க. கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை விரல் அந்த டிஃபரன்ஸ்ல தான் கழுத்து வந்து உடம்புல நிற்கிது. கழுத்தெல்லாம் அறுத்துட்டாங்க. ஏன்னா அவன் வந்து விட்டா அவன் ஏதாச்சும் பண்ணிடுவான். அவன் அடிக்கவே முடியாது. 10 பேர் போனாலும் அடிக்க முடியாது. ஆனால் மிளகாத்தூள் கண்ணில் போட்டு அது கொடூரமாக கொண்டுட்டாங்க. எங்கூட இருந்த பையன் நானும் ஒன்றா சுற்றிட்டு இருந்தோம். அப்படி வெட்டி கொண்டுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனைன்னு நாங்கள் வந்து சிறைச்சாலையில் ஒரு வழக்கில் இருக்கிறோம். அதில் எங்கூட இருந்த ஒரு ஜெயிலில் ஒரு கலவரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கலவரத்தில் எங்கூட இருந்த பையனை என் கண்ணு முன்னாடி வெட்டி கொண்டாங்க. வெட்டினா அருவாளெல்லாம் கிடையாது, கம்பி இந்த மாதிரி எல்லாம் ஆயுதங்களை வச்சு எல்லாம் குத்தி கண்ணெல்லாம் மூடிட்டாங்க. ஒன்றும் காப்பாற்ற முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. 300 பேர் 200 பேர் பக்கம் சேர்ந்தா ஒரு சின்ன கலவரம். அது என்ன கலவரம்னு சொல்ல விரும்பல. அந்த மாதிரி கலவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாங்க. இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா கல்லிலே அடிச்சு கொண்டாங்க. இன்னொருத்தர் திருப்பூரில் வச்சு. இந்த மாதிரி என் கூட இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனா அப்படி இறந்துட்டே வரானுங்க. நாங்கள் அப்படி யோசிப்போம். அந்த ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் ஃபீலிங்காக இருக்கும், என்னன்னா நம்ம ஊருக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எங்களோட வாழ்க்கை அந்த மாதிரி தானே துன்மார்க்கத்தனமாக வாழ்ந்தோம். எங்களுக்கு வந்து எப்போ என்ன நடக்குன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வேதத்தை படிக்கும்போது எங்களுக்கு தெரியுது, வேதத்தில் எழுதியிருக்கிறதா நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனால சிந்தப்படும். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் அடித்தோம். அவனோட ரத்தத்தெல்லாம் நாங்கள் பார்த்து ஒவ்வொருத்தரோட நானும் பாருங்க, அதே மனிதனால தான் நம்மளோட ரத்தம் சிந்தப்படும். வேதம் எனக்கு அப்போ தெரியல. இப்போ வேதத்தை படிக்கிறதுலாம் தெரியும். அதை இன்னொரு வசனம் பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 26ஆம் அதிகாரம் 51, 52 வாசிக்கிறார். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தினாலே மடிவார்கள். இதுதான் அந்த கத்தியை போடுறவங்க கத்தியில தான் சாவான்னு சொல்றாங்க. அதுதான் உண்மை. எனக்கு இந்த வேதத்தை படிக்க தான் இதெல்லாம் தெரிஞ்சு. இது வந்து இந்த மாதிரி தான் அப்படின்னு ஆண்டவர் முதல்ல எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அதே போல ஆண்டவர் வந்து நான் வந்து கெட்டவனா இருக்கும்பொழுது கூட எங்களை பாதுகாத்திருக்காரு. ஏன்னா அவருக்கு நான் தேவைன்னு சொல்லிட்டு யாரு ஒருத்தர் தேவையோ பைபிள் வசனம் இருக்குதுங்க. எபேசியர் எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்பாரு. 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக எபேசியரை படிச்சீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிப்பாரு. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலகத்தேற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மளை தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா? உலக தோன்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் நம்ம யாரெல்லாம் வருவோம், இங்கெல்லாம் வருவோம், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அந்த உலக தோற்றத்துக்கு முன்னமே வந்து நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். அதனால தான் நீங்களும் நாளெல்லாம் வந்திருக்கிறோம். என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முன்குறிச்சங்காட்டி நான் வந்து துன்மார்க்கனாக இருக்கும்போது கூட என்னை காப்பாற்றி இருக்கிறாருன்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு. என்னை வந்து எல்லா இடத்துலையுமே போகிற சண்டை போடுறோம், ரவுடிஸ்தான் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளே எல்லா இடத்துலையும் ஜெயிக்க மாட்டோம். நமக்கு ஆப்போசிட்டில் தான் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து தலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வெட்டுவாங்க. என்னை பார்த்தீங்கன்னா வெட்டி இருக்கிறாங்க. அப்போவே செத்துன்னு நான் செத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து அப்போவே நான் துன்மார்க்கனாக இருக்கும்போது கூட நான் உயிரை காப்பாற்றிருக்கிறார். ஏன்னா இந்த வசனம் தான் உலக தோற்றத்துக்கு முன்னமே நான் உன்னை முன்குறித்துள்ளேன், அதுவும் கிறிஸ்தவுக்குள் முன்குறித்துள்ளேன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா அப்போ பாருங்க, நீங்களும் நானும் வந்து எவ்வளோ விசேஷமானவர்கள்னு சொல்லி உலகம் தோன்றதுக்கு முன்னாடி உங்களை என்னெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ பாருங்க ஆண்டவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு சொல்லி நம்ம வந்து அப்பேற்பட்ட ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே உலகத்தை எல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னே உங்களை என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறார் இல்லையா?
அந்த ஆண்டவரை தேடி தான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்ம பாவத்தை மட்டும் நீங்க நோக்கி போயிடாது. பிரச்சனை வரும், பிரச்சனை நம்ம ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆண்டவர் வந்து நம்ம ஆண்டவர் நீங்க சொன்னீங்கன்னா கேட்பாரு, நீங்க சொல்லலைன்னா கேட்க மாட்டார். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், ஆண்டவர் நம்புங்க, இயேசுவை நம்புங்க. இயேசு நோக்கி நீங்க கூப்பிடுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க. நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த பிரச்சனை தீரலைன்னா நீங்க அப்புறம் வந்து கேளுங்க, தீர்ந்து அது வந்து ஒண்ணுமே இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளவோ பெரிய பிரச்சனைலாம் நான் சந்திச்சு வந்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப்லலாம் நான் வந்து எப்படியோ போயிட்டு வந்துட்டேங்க. ஆனால் வந்து காசு பணம் பயங்கரமாக இருக்கு என்கிட்ட. கார்லெல்லாம் வந்து கூப்பிட்டு போவாங்க, அரசியல் தலைவர் வருவான், பெரிய ஆளுகள்லாம் வருவானுங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் வருவானுங்க. பிரச்சனை அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை நாங்கள் தான் போய் தீர்த்து வைப்போம். பணமாக பிரச்சனைகள் எல்லாமே ட்ரிங்க்ஸ் இருந்து எல்லாமே கிடைக்கும், என்ன வேணாலும் கிடைக்கும். அந்த மாதிரி சுகபோகமாக வாழ்ந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சமாதானம் சந்தோஷம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் எனக்கு சந்தோஷம். வேற எதுவுமே எனக்கு தேவையே கிடையாது. எங்கே நான் போகிறேன் வர அதெல்லாம் இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா தனியாக தான் போகிறேன், தனியாக தான் வரேன். எங்களுடைய கூட இருந்த என்னோட எதிரிகள் வந்து எனக்கு வந்து ரொம்ப எதிரிகள் இருந்தாங்கன்னா அது அவங்க பாதியில 3 பேர் மட்டும் உயிரோடு இருந்தாங்க. இந்த போன மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கடலில் குடிக்க போய் அவன் அலை இழுத்துட்டு போயிடுச்சு. அவன் எனக்கு வந்து பயங்கரமான எதிரி இருந்தான். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வண்டியில் போகும்பொழுது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கை போயிடுச்சு. கை வந்து அப்படி இப்படியே தான் இருக்கும், அவன் நிறுத்த கூட முடியாது. இன்னொரு பையன் குடிச்சு சின்ன ஏஜ் தான் அவன் செத்துட்டான். பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து யாரையும் ஆண்டவர் தொட விட மாட்டாரு. உங்களுக்கு விரோதமாக யார் எழுந்திருச்சாலும் சரிங்க, ஆண்டவர் பார்க்கறது மட்டும் பார்த்துட்டு அவங்க அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுவார். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லிடுறாரு, யுத்தம் என்னுடையதுன்னு சொல்லி. புரிஞ்சுல, ஆண்டவர் யுத்தம் செஞ்சு நீங்க விட்டுறணும். நீங்களாகவே யுத்தம் செஞ்சீங்கன்னா, நீங்களாகவே ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போனீங்கன்னா அது பெரிய பிரச்சனையை உங்க லைஃபவே பாதிக்கும். புரிஞ்சுங்களா? நீங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போனா திடீர்னு போலீஸ் கேஸ் ஆகலாம், இல்லாட்டி ஆப்போசிட் யாராச்சும் வரலாம், உங்களை அடிக்கலாம், நீங்க அவங்கள அடிக்கலாம். எப்படி என்ன நடந்தாலும் பாதிக்கப்பட போறது நம்ம தான். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி நீங்க எங்ககிட்ட சொல்ல முடியாது. எல்லா விஷயமே நீங்க வந்து பாஸ்டர்கிட்ட சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் நம்ம இருக்குது. உங்க பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க தனிப்பட்ட ஜபத்துல சொல்லுங்க. ஆண்டவர் உடனே கேட்பார். நீங்க பிரச்சனைகளை சொல்றது இல்லை, சரியா ஜெபிக்கிறது இல்லை, அதனாலதான் நமக்கு பிரச்சனை வருது. நம்ம ஜெபிச்சுட்டே இருந்து பாருங்க, நீங்க 1 மணி நேரம் ஆண்டவருக்கு ஒதுக்குங்க, 1/2 மணி நேரம் பைபிள் படிங்க, 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. நம்ம 1 மணி நேரம் நம்ம ஆண்டவருக்காக ஒதுக்க முடியாதா? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஆண்டவரோடு நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் உங்களை இருந்து காப்பாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு இவ்வளவு பிரச்சனை, எத்தனை பிரச்சனை வந்துச்சு தெரியல, எல்லாத்துலேயும் தான் ஆண்டவர் காப்பாற்றுவார். இப்போ என்னை வந்து இந்த இப்படியே இது நடந்துட்டு இருந்துச்சு. காலங்கள் போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பொண்ணோட பழக்கமாய் திருமணமாச்சு. திருமணமாகி ஒரு திருமண வாழ்க்கையில் எனக்கு ஒரு பையன் இருக்கிற பையன் பிறந்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க பையன். அந்த திருமணமாகி ஒரு 5 வருஷம் நல்லா பயங்கர ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நான் என் ஒய்ஃபு ரொம்ப சந்தோஷமாக. திடீர்னு எனக்கும் என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்றாங்க, நான் போகாதேன்னு சொல்றேன். நான் விட்டுருக்கலாம், இல்லாட்டி அவங்க கேட்டுருக்கலாம். நான் என்ன பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குற தன்மை இல்லை 2 பேர்த்துக்குமே. போக வேண்டாம்னா நீ நான் போன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. போக வேண்டாம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிடிவாதமாக இருக்கிறான், அவளும் போயே ஆகுன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறான். அது 2 பேருக்கு சண்டையாயிடுச்சு. ஒரு சின்ன பிரச்சனை சண்டையா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நான் அவளை வந்து அடிச்சிட்டேன். அடிச்சா கையில் வந்து கத்தி இருந்துச்சு, சமையல் செஞ்சுட்டு இருந்தேன். கத்தியில் வந்து கோவத்தில் வெட்டி தலையில் வெட்டிட்டேன். ஒரே பிளட்டு ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் ரத்தம். அப்போ எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. என் ஒய்ஃபுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் எனக்கு மனைவி சண்டையாகி அது பெரிய பிரச்சனையாகி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு நானும் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்றேன், வரவே இல்லை. நிறைய தடவை 4-5 தடவை கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ண, போலீஸை வச்சு அவங்க ரிலேட்டிவ் வந்து ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்க மூலியமாக வச்சு பேசி நான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அவங்க போலீஸ்லாம் வச்சு பேசுகிறாங்க. நான் ஸ்டேஷனில் கூப்பிட்டேன். ஸ்டேஷனில் எல்லாத்தையும் தெரியும். போய் நானும் வாழ்ந்தனா இல்லைங்க, நான் வாழ்ந்துதான் ஆகுங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா பாட்டி மன்னிப்பு கேட்குற,
நீங்கள் வேண்டாம்னு சொல்லி கோர்ட்டில் வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறி வந்துருச்சு. நம்ம கூட வாழ மாட்டேங்க, அதுக்குள்ள அவங்க அம்மா தான் விட மாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா வந்து யாராக இருந்தாலும் சரி, ஒரு கொலகாரனாக இருக்கட்டுங்க, இல்லை வந்து நல்லவனாக இருக்கட்டும், ரொம்ப இதாக இருக்கட்டும், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா, எப்பேற்பட்ட அம்மாவும் வந்து நம்ம குழந்தைகளை வந்து அவங்க வெறுக்கவே மாட்டாங்க. புரிஞ்சுங்க, யாராக இருந்தாலும் சரி, பையனாக இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், அவன் கருப்பாக இருக்கலாம் சிவப்பாக இருக்கலாம், யாரோடைய அன்புங்க தாய் வந்து யாரையுமே வெறுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து நான் நினைச்சேன் கூட வாழலைன்னா நம்ம அம்மா தான் வாழ விட மாட்டேங்குது, 2 பேரும் கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் போட்டுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. எங்கள் வீட்லேயும் நான் சொல்லிட்டேன். எங்கள் அம்மாலாம் வந்து அழுகுறாங்க, வேண்டாம் விட்டுடா, எப்படியாச்சும் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அழுகுது, என் தங்கச்சி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் கேட்குற மாதிரி கிடையாது. நான் வந்து எப்படியாச்சும் இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட வாழவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக இருக்கிறேன். இது அப்படியே வந்து 2 தடவை நான் வந்து போய் அந்த கொலை பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டு அந்த டைமில் அவங்க வரல. அதனால அந்த ஒரு பிரச்சனை நடக்கல. பார்த்தீங்கன்னா நான் இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நான் வாழ்ந்துட்டு வாழ்வது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குடும்பத்திலேயே ஒரு சமாதானம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும். அந்த 7 மணி டைமில் நான் ஒரு இடத்துல நான் வந்து ஒயிட் ஷாப்பில் வந்து போய் அடிக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் காலி லேண்ட் இருக்குது, அங்கே தான் உட்காந்து நாங்கள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிப்போம் பசங்கள்லாம். அப்போ ஒரு 7 மணிக்கு எங்கள் அம்மா வருது, ஒரு 7-7:30 மணி இருக்குது. வந்து எங்கள் அம்மா வந்து இப்போ வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நான் எதுக்குன்னு கேட்டேன். இந்த மாதிரி சர்ச்சிலேருந்து ஒருத்தர் வந்துருக்குறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ணுன்னு சொல்கிறாங்க, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ நான் என்ன தெரியுங்களா சொன்னேன், போமா இயேசுவாமா வந்து காப்பாற்ற போகுது, போமா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து சத்தம் போட்டேன். ஆனால் இயேசு தான் காப்பாற்றினார். ஆனால் அந்த வார்த்தையை சொன்னதுக்காக நான் வந்து எத்தனையோ தடவை மனஸ்தாபப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் அறியாதது, இயேசுனா என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி வாழ்ந்துட்டு ஒரு சூழ்நிலை. பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போனாங்க. போகணும் நான் அப்புறம் எங்கள் ஊருக்கு பசங்க சரி போகணும்னா அம்மா வந்து கூப்பிட்றாங்கள போகணும்னு சொன்னாங்க. சரி நானும் போனேன். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் அம்மா வந்து ஒன்றுமே பேசலை, என்கிட்ட எதுவுமே பேசலைங்க. சரின்றதை ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அவங்கள எனக்கு ஏற்கனவே தெரியும், அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தில் இருக்கிறவங்க, அவங்க ரசிக்கப்பட்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு ஜெபம் பண்ணுச்சு, ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணவே என் கண்ணுலேருந்து என்னை அறியாமல் தண்ணி வந்துட்டே இருக்குது. அப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி 11-12 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகிறேன். நான் வீட்டுக்கு போய் படுக்கிறேன். எனக்கு வந்து என்னன்னு தெரியல, எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்குது. நான் இப்போ போய் நம்ம ஒய்ஃபை நம்ம கூட நம்மளை நம்பி வாழ வந்தவரை நம்ம அடிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு போராட்டமாகவே இருக்குது நெஞ்சுக்குள்ள. என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காலையில் அடுத்த நாள் என்ன பண்ணேன், மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. என் தங்கச்சி நம்பருக்கு கூப்பிட்டு என்னோட நம்ம என்கிட்ட பேசுகிறாங்க, பேசிட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வாங்குறது ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதாகும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் நான் சர்ச்சுக்கு நான் போகல. என்ன பண்ணால் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல செய்முறை செஞ்சு வைக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே போயிட்டு வந்து எல்லாமே சரியாயிடும் சொல்லி கேரளாவில் ஒரு இடத்துல கூப்பிட்டு போகிறாங்க செய்முறை செய்யறது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு ஒரு 5000 ரூபா பக்கம் பணம் 5000 ரூபா வாங்கிட்டாங்க. ஒரு இடத்துல தகுடெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2000 ரூபா 7000 ரூபா பக்கம் பணம்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு தாயத்தெல்லாம் கட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. தாயத்து கொஞ்சம் திருநூறெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. டெய்லிக்கு தாயத்தெல்லாம் வந்து நீங்கள் திருநூறு எடுத்து மேலே போட்டு ஒரு இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. நானும் வந்துட்டு ஆனால் வந்து எதுவுமே கிடையாது, அது ஒன்றுமே நடக்கல. அவர் என்ன சொன்னாங்களோ அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை ஓஞ்ச மாதிரி கிடையாது. இதை இப்படியே தான் நம்ம இருக்கிறோம். மறுபடியும் இன்னொரு இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனி ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க வந்து மந்திரிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கேயும் போய் மந்திரிச்சு அவங்களும் ஒரு சிலதெல்லாம் சொல்கிறாங்க. அதையும் கேட்டு வந்துட்டுனாங்க. வந்துட்டா இது ஒரு வாரம் பக்கம் ஆயிடுச்சு இதுபடியே. அதுக்கு அந்த 1 வாரம் கழிச்சு மறுபடியும் வந்து அந்த அம்மா சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. நான் சரி நீங்கள் சொல்கிறதுக்காக போவோம் அப்படின்னு சொல்லி நான் சர்ச்சுக்குள்ளே போனேன். அங்கே சர்ச்சுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு எல்லாமே நான் சர்ச்சுக்குள்ளே போனதில்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருமே ஃபேமிலி ஃபுல்லாகவே இந்து மார்க்கத்தை சேர்ந்தவங்க தான். நாங்கள் இந்த துர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை தான் நாங்கள் வழிபட்டுட்டு இருந்தோம். செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வாரம் செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜை சொல்லி மதியானத்தில் வைப்பாங்க. அங்கே நம்ம ஏரியாவில் கோயிலில் வைப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து இந்த விக்கிரக ஆராதனை தான் நாங்கள் நம்புறோம். அந்த மாதிரி ஃபேமிலி
ஃபேமிலி தான் இது. எல்லாருமே எங்கள் ஃபேமிலி யாருமே கிறிஸ்தவர்களே கிடையாது. கிறிஸ்டின்ஸுன்னு வந்து எப்படின்னு என்னன்னே தெரியாது. ஏரியாவில் கோயில் சர்ச் ஒன்று இருக்குது, சர்ச்சுன்னு சொல்லி ஏதாவது ஒன்றுனா எல்லாரும் போவோம், நாங்களும் போவோம், மாலையெல்லாம் வாங்கி போட்டு உப்பெல்லாம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே தெரியாது. அப்போ இவங்க கூப்பிட்டு போன இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டிகாஸ்ட் சபை. எனக்கு அது எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அவங்க பேசுறது இதெல்லாம். அது அன்னைக்கு போனோம். நான் போன நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை குறித்து தான் பாஸ்டர் சொல்கிறார் ஒரு மெசேஜில். அப்போ நான் நினச்சி என்ன இவர் விக்கிரகத்தை பற்றி இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி என் மனசுக்குள்ளே எனக்குள்ள ஒரு சங்கடம் வந்துச்சு. அப்புறம் அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த வாரம் போனேன். அடுத்த வாரம் போகும்பொழுது எனக்கு வந்து புதிய ஏற்பாடு ஒன்று கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே போகணுன்னு எல்லாரும் என்னையவே பார்க்குறாங்க. ஏன்னா என்கிட்ட வந்து அடி வாங்கணும்னா நிறைய பேர் உள்ள இருக்காங்க சர்ச்சுக்குள்ள. நான் போகணுன்னா எல்லாம் பாஸ்டர்கிட்ட போய் எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பயங்கரமாக ரவுடிங்க அப்படியே சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. பாஸ்டர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இந்த மாதிரிங்க எதுக்கு என்ன பிரச்சனை, என்ன எழுதி எங்களுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அதெல்லாம் சொல்லலைங்க. ஃபேமிலியில் சின்ன பிரச்சனை. நான் என்னை பற்றியெல்லாம் சொல்லலை. ஆனால் அவருக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. போனால் ஒரு பையன் மட்டும் கூப்பிட்டு, பிரதர் என்னை தெரியுங்களா அப்படின்னு. தெரியலீங்க, யாருன்னு தெரியலீங்க அப்படின்னா. நீங்கள் வர என்னை அடிச்சிட்டீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பையன். பார்த்தீங்கன்னா அப்போ நான் நான் ஒவ்வொருத்தரையும் உள்ளே பார்க்குறேன். பார்க்கும்போது நிறையா பேர் இந்த மாதிரி நான் எங்கிட்ட அடி வாங்கினவங்க, நான் பிரச்சனை பண்ணதை பார்த்தவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க. எனக்கு சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சங்கடமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் சர்ச்சுக்கு தொடர்ந்து போனேன். ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. புதிய ஏற்பாடு சும்மா படிப்பேன். படிச்சுட்டே இருந்தேன். ஒன்றும் புரியாது. சும்மாவே படிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்குள்ளார ஒரு பயம் வந்துச்சு. பைபிள் வந்து உண்மையா அப்படின்னு வசனத்தை பற்றி நான் அதுக்கப்புறம் தான் வந்து நான் நம்ப ஆரம்பித்தேன். அந்த வசனத்தவே படிச்சுட்டே இருந்தேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிங்க. பார்த்தீங்களா, நம்ம மெதுவாக படிங்க. அம்மா வச்சிருக்கிறீங்க நிறுத்தி படிங்க. பார்த்தீங்களா, இன்னைக்கு நடக்கிறது தான். இன்னைக்கு நடக்கிற சம்பவம் அப்படியே எழுதி வச்சுருப்பாருங்க. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், பைபிள் இன்னைக்கு நடக்கிறது எப்படி அதில் எழுத முடியும் அப்படின்னா. அப்போ பைபிளை பற்றி நான் யோசித்தேன். கிமுனா என்ன, கிபினா என்னன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா பைபிள் வந்து எவ்வளோ ஒரு உண்மையானது எழுதி வச்சிருக்குதுன்னு சொல்லி அப்போ நான் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எப்படி இப்படியெல்லாம் எழுத முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் போய் பாஸ்டர்கிட்ட போய் நான் கேட்டேன். இந்த மாதிரி பாஸ்டர் எனக்கு வந்து இது எப்படி எழுத முடியுங்க அப்படின்னு கேட்டால் அவர் பார்த்து சிரிக்கிறாரு. இது வந்து எல்லாமே இன்னும் நிறையா இருக்குது, இதெல்லாம் உண்மைங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அப்படியே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு போக ஆண்டவர் என்னோட பேசினார். பேசி ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நான் போகிறதுக்கு நான் தான் போகாமே இருக்கிறேன். ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சார். அதுக்கப்புறம் அழைச்சோன்னு பார்த்தீங்கன்னா நானும் சாமியல் பிரதரெல்லாம் ஒன்றா தான் பைபிள் காலேஜ் படித்தேன். 3 வருஷம் நான் ஒன்றா படித்தோம். சாமியல் அதெல்லாம் மறக்க முடியாது. லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாட்கள் எது அப்படின்னு கேட்டால் இவங்க ஊழலாம் உட்காந்து பைபிள் காலேஜ் படித்தது தான். எனக்கு அதை விட இப்போவுமே எனக்கு அதை நினச்சா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே சின்ன பசங்க தான் என்னை விட. ஆனாலும் வந்து பார்த்துட்டு எல்லாம் கிட்ட அன்பாக பழகுவாங்க. எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் நானும் சாமுவேல், இன்னொரு பேர் ராம்குமார் இருக்கிறார், மேத்யூன்ட்டு. நாங்கள் 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 பேர் ஒரே பெஞ்சு தான், ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்போம். அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரே வசனமாகவே இருந்து ஆண்டவருக்குள்ளேயே இருந்து அந்த வசனங்களவே கேட்டு அவ்வளோ ஒரு மன சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ரட்சிப்பு பிள்ளைகளை நடத்தி ஒரு வேளாண் கல்லூரியில் படிக்க வச்சு நம்ம ஒரு ஊழியக்காரனை இன்னைக்கு மாற்றிருக்கிறாரு. பார்த்தீங்களா, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, அது வந்து யாருக்கு உங்களுக்கு பேசினா நீங்கள் உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை நீங்கள் உண்மை ஏற்றுக்கணும். அது இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வந்து டவுட் பண்ணவே கூடாது. ஆண்டவர் வசனத்து மூலியமா பேசுவாருங்க, ஒரு ஊழியக்காரன் மூலியமா பேசுவாருங்க, வேதத்து மூலியமா பேசுவாருங்க. அந்த பேசுறத வந்து நீங்க வந்து உங்களுக்கு அது வந்து ஏன் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தெரியுமா? நம்ம வசனங்களை எல்லாம் வந்து அதுல நம்ம அங்கே ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது அந்த வசனத்துக்கு உங்களுக்கு.
அதனாலதான் அந்த வசனம் எனக்கு இல்லை, இது வேற அப்படின்னு சொல்லி நம்ம தப்பா ஆராய்ச்சி பண்றோம். நமக்குள்ளார வந்து அதை யோசிச்சு பார்க்கணும். இந்த வசனம் எனக்கு தான் அப்படின்னா அந்த வசனத்துக்கு விரோதமா நமக்குள்ள என்ன கிரியைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையானது உங்களுக்கு போயிடும். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா வேதத்துல ஒரு நல்ல ஒருத்தர் இருக்கிறார், ஒரு தேவன். எல்லாருமே நல்லவங்க தான். அதுல வந்து நம்ம ஒரு தேவ மனிதனுக்கு சொல்லிட்டே ரெண்டு வசனம் மட்டும் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துலங்க 9ஆம் அதிகாரத்துல 1-3 வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய் இந்த மார்க்கத்தராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இது வந்து சவுலுடைய வாழ்க்கையில இது வந்து ஆண்டவருடைய ஒளி இல்லைங்களா? ஆண்டவருடைய ஒளி படுறதுக்கு முன்னாடி தான் அவர் எங்க போறாரு? அந்த ஜனங்களை கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தி அவங்களெல்லாம் பிடிச்சுக்கிறதுக்காக போறாரு. அந்த ஆண்டவருடைய ஒளி பட்டோன்னு அவர் என்னவா மாறினார்? அது மட்டும் நம்ம பார்ப்போம். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதுல 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டோம்னா ஆண்டவருடைய ஒளி பட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ தன்னை வந்து ஒப்பு கொடுக்கிறாரு. பாருங்க, நம்ம ஆண்டவர் வந்து தெரிஞ்சுக்கோமா? ஆண்டவருக்கு நீங்க உங்களுக்கு வந்து ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுட்டாரு, நம்ம ஆண்டவர் தெரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சுட்டாரு. நீங்க வந்து ஆண்டவருக்கு நம்மளை முழுவதும் ஒப்பு கொடுக்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம சித்தத்தை நான் கேட்கிறாரு. பாத்தீங்களா? 2வது பாருங்க, அது 9ஆம் அதிகாரத்துல 10-11 வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தகர்க்கப்பட்ட தர்சுபட்டனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. 2வது என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. அடுத்தது பாருங்க 9ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே 9ஆம் வசனம். பாத்தீங்க, அடுத்தது வந்து என்னவா இருக்கிறாருங்க? புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருக்கிறார் இல்லையா? அடுத்தது 9ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் வாசிங்க. அடுத்தது என்ன பண்றாரு? ஞானஸ்நானம் பெற்றாரு. இன்னொரு வசனம் 9ஆம் அதிகாரத்துல அதே அதிகாரத்துல 19-20 வசனம் வாசிங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். 2வது ஜெபிக்கிற மனிதனா மாறினாரு. 3வது உபவாசம் இருந்தாரு. 4வது ஞானஸ்நானம் பெற்றாரு. 5வது அந்த வசனம் பாருங்க, தாமதமே இன்றி ஒரு நிமிஷமும் விடல, உடனடியா வந்து ஆண்டவருடைய சாட்சியா மாறினாரு. ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சாரு. இன்னைக்கு அதனாலதான் பாருங்க வேளாங்கத்திலே வந்து அதிகமான நிருபங்களை எழுதுனது சவுல் பவுல். வேற யாருமே கிடையாது. இத்தனைக்கு ஒரு கவுனிஸ்ட் அவரும் வேதத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினவர் தான், கிறிஸ்துவர்களை கொலை செய்ய முடியாத போனவர் தான், கிறிஸ்துவர்களால ஆகாதவர் தான். அப்பேற்பட்ட மனிதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 13-14 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஒளி படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கை வேற. ஆண்டவருடைய ஒளிப்பட்ட நீங்களும் நானும் இது எப்படி வாழணும், இத்தனை நாள் நம்ம எப்படி வாழணும் எப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆண்டவருடைய ஒளிப்பட்ட நீங்களும் நானும் இனி நம்ம எப்படி வாழ்றோம்? ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்றோமா? ஆண்டவருக்காக உண்மையா வாழ்றோமா? நம்ம வந்து ஆண்டவருக்கு என்ன செய்யலாம்? ஏதாவது ஒன்று செய்யலாம் இல்லைங்களா? சுவிசேஷம் மெயினாக அறிவிக்கப்படணும். நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். ஆண்டவர் அதுக்காக உங்களை என்ன தேடி வச்சுக்கிறார். நம்ம ரட்சித்த ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒரு நிச்சயமா செய்வோம். இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் நம்மளோட பேசலாம்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். அல்லேலூயா. ஆமென்.